more than that of Ajmal. Then the salary of Ajmal is how much percentage less than that of Kamal. So normally இந்த கொஸ்டினை பார்த்தா கமலோட சேலரியை விட அஜ்மலோட சேலரி 50% அதிகமா இருக்கு. அப்ப அஜ்மலை விட கமல் எகெயின் 50% தானே கம்மியா இருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க. பட் தட் இஸ் ராங். ஓகேவா? கமலோடது கம்பேர் பண்ணும்போது நம்ம அந்த ஃபார்முலாவை சேஞ்ச் பண்ணணும். பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்க ஜெனரல் ஃபார்முலா சொல்லி கொடுத்துருக்கேன். வாட் இஸ் த ஜெனரல் ஃபார்முலா பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்க? Tell me percentage கண்டுபிடிக்க. Score by total into 100. Very good. Score by total into 100. இப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம போட போறோம். சோ எப்படி போட போறோம்னா நமக்கு கமலோட சேலரியும் தெரியாது, அஜ்மலோட சேலரியும் தெரியாது. சோ நான் என்ன பண்றேன்னா அஜ்மலோட சேலரிய let me take X. Yes. X எடுக்க வேணாம்டா. X எடுத்தோம்னா கொஞ்சம் பெருசா போகும். So let Ajmal's salary is equal 100. to very good. Yes, 100 ன்னு எடுத்தா ஈஸியா போடலாம். அஜ்மலோட salary 100 ன்னு எடுத்துக்கிறேன். இப்ப கமலோட salary எவ்வளவு அதிகமா இருக்குன்னு சொல்லிருக்காங்க அஜ்மல் விட? 50%. அப்ப நான் கமல் salary-ய 100 plus 50% of 100 ன்னு எழுதலாமா? ஏன்னா அஜ்மல் salary plus 50% of அஜ்மல் salary. அப்ப இது எப்படி எழுதலாம்? 100 plus 50. Yes, 100 plus 50. ஒரே ஒரு ஸ்டெப் மட்டும் நான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறேன். So 100 plus 50 what you get? 150. இப்ப கமலோட salary நமக்கு 115 தெரிஞ்சிருச்சு. இப்ப ரெண்டு பேத்தோட டிஃபரன்ஸ் எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கலாம். ரெண்டு பேத்துக்கும் சாலரியில எவ்வளவுமா டிஃபரன்ஸ் வருது? கமலுக்கும் அஜ்மலுக்கும் 50 rupees. 150 minus 100 50 rupees. இப்ப நான் சொல்லி கொடுத்த ஃபார்முலா சொல்லுங்க. பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன? Score by total into 100. Score by total into 100. Score அப்படிங்கிறது டிஃபரன்ஸ். சோ டிஃபரன்ஸ் நம்ம என்னன்னு எடுத்துக்கிறோம்? 50 by இப்ப யாரோட salary கூட கேக்குறாங்க? Then the salary of Ajmal is how much less than that of Kamal. கமலை விட எவ்வளவு less ன்னு கேக்குறாங்க. அப்ப நம்ம டோட்டல் யாரோடது எடுத்துக்கணும்? அஜ்மலோடது எடுக்கணுமா கமலோடது எடுக்கணுமா? கமல் கூட தானே கம்பேர் பண்றாங்க. அப்ப நம்ம கமலோடது தான் எடுக்கணும். 150 into 100. So 0 0 gets cancelled. 5 table 1 time, 5 table 3 time. என்ன ஆன்சர் வரும் நமக்கு? 100 by 3 ma'am. 100 by 3%. 33.1/3. Very good. 33.33 or 33 1/3%. So option இருக்கான்னு பார்க்கலாம். 33 1/3%. Yes. Option C is the correct answer. புரிஞ்சா? இந்த மாதிரி சம் நிறைய கேட்பாங்க. இது ரொம்ப frequent-ஆ கேட்ட question. So take screenshot of question first. So this is your answer. So let's go to next question. So 35th question. The population of a city first increased by 10% and then decreased by 20%. The net decrease in population is. So population first என்ன ஆகுது? 10% increase ஆகுது. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா 20% decrease ஆகுது. இப்போ நம்ம கிட்ட net decrease என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எப்படி கண்டுபிடிக்கலாம்? எனி ஐடியா? எப்படி சால்வ் பண்ணணும்னு ஏதாச்சும் ஐடியா இருக்கா? How to solve? Ma'am, we can use successive content. No, not successive content ma. ஏன்னா successive நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா இங்க வந்து நமக்கு compound interest அந்த மாதிரி ஏதாச்சும் கொடுத்திருந்தாதான் நீங்க successive. What? Ma'am, we can do it separately. Depreciation. No, not
like that. Wait. Ma'am, voice is echoing. Okay, can you hear now? No, ma'am, I don't know. It is echoing. No, ma'am. Okay, wait a minute. Wait. Okay, can you hear my voice? Yes, ma'am. Okay. ஸோ இது நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இனிஷியலாக லாஸ்ட் சம்மில் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ பாப்புலேஷன் என்னென்னு எடுத்துக்கலாம்னா லெட் பாப்புலேஷன் லாஸ்ட் சம்மில் நம்ம இனிஷியல் என்ன எடுத்துக்கிட்டோம், ஸ்டார்டிங்கில் அதோட வேல்யூ என்னென்னு எடுத்துக்கிட்டோம் 100 rupeesன்னு எடுத்துக்கோம். அதே மாதிரி இங்கே பாப்புலேஷன் என்ன எடுத்துக்கலாம் 100. இப்போ ஃபர்ஸ்ட் பாப்புலேஷன் என்ன ஆகுது, இன்க்ரீஸ்னா 100 பிளஸ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது 10% ஆஃப் 100. So 100 plus 10% னா எப்படி எழுதலாம் 10 by 100 into 100. 100 gets cancelled. We get 100 plus 10 110. இப்போ எவ்வளோமா டிக்ரீஸ் ஆகுது பாப்புலேஷன் 20% டிக்ரீஸ் ஆகுது. எதுல 20% டிக்ரீஸ் ஆகும், 100ல டிக்ரீஸ் ஆகுமா 110ல டிக்ரீஸ் ஆகுமா 110. வெரி குட். ஸோ டிக்ரீஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா 110 கரண்டா இருக்கிறதுல டிக்ரீஸ் ஆகும். அப்ப நம்ம என்ன சொல்லலாம்னா 110 டிக்ரீஸ்னா நம்ம என்ன போடணும், பிளஸ்ஸா மைனஸா மைனஸ். வெரி குட். மைனஸ் 20% of 110. So 110 minus 20% எப்படி எழுதலாம் 20 by 100 into 110. So we can cancel this. 0 gets cancelled, 0 gets cancelled. Now multiplying 110 minus 2 into 11 என்ன வரும் 22. Okay, can anyone subtract and tell me 110 minus 22? Subtract and tell me what you get. 98, ma'am. 98. Check பண்ண ஒழுங்கா. 88, ma'am. 88. இப்ப டிக்ரீஸ் கண்டுபிடிக்கலாம். டிக்ரீஸ் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா ஒரிஜினல் பாப்புலேஷன்ல இருந்து இப்ப இருக்கிறத கண்டுபிடிக்கணும். ஒரிஜினல் மைனஸ் டிக்ரீஸ்டு. ஸ்டார்டிங்ல நம்ம எவ்வளவு வச்சிருந்தோம் பாப்புலேஷன்ல 100. ஓப்பனிங்ல நம்மளோட பாப்புலேஷன் என்னவா இருந்துச்சு 100 minus 88. What you get 12. So இப்ப decrease percentage வேணும் அப்படின்னா score by total into 100. Score is 12 by total is 100 into 100. 100 gets cancelled. We get answer as 12%. அப்ப net population என்ன அப்படின்னா net population is equal to 12%. 12% of what decrease. So 12% decreased. So this is your answer. So take screenshot of this one. So first option எங்க இருக்குன்னு பார்க்கலாம். So here we have Option C. 12 option C 12% decreased. Take screenshot of this one. Yes, Ajay Krishna, option C, very good. So நிறைய பேர் வந்து ஸ்டார்டிங்லயே ஆன்சர்ஸ் போடுறீங்க, very good. So shall I show the next half? Yes, okay. So this is your second half. Okay, next question. Question number 41. If the selling price is double, the profit triples. Find the profit percentage. Selling price என்ன ஆகுதாமா டபுள் ஆகுதாமா. selling price டபுள் ஆனா profit என்னவா சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்றாங்க, ட்ரிபிளா சேஞ்ச் ஆகுது. இப்போ உங்களுக்கு 10 rupees profit கிடைச்சிட்டு இருந்துச்சுன்னா என்னவா கிடைக்குதுன்னா 30 rupees கிடைக்குது.
இப்போ நம்ம கிட்ட ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்க சொல்றாங்க. கேன் எனிவன் டெல் மீ வாட் இஸ் த ஃபார்முலா டு ஃபைண்ட் ப்ராஃபிட் பெர்சன்டேஜ்? ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் ஃபைண்ட் பண்ண ஃபார்முலா என்ன? M profit by CP into 100. Very good. Profit percentage is equal to Profit by CP into 100. very good, Prayukta. What about others? ஏன் யாரும் சொல்ல மாட்டீங்க? Profit percentage is equal to profit by CP into 100. So first நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? Profit கண்டுபிடிக்கணும். அடுத்து cost price கண்டுபிடிக்கணும். இது ரெண்டையும் கண்டுபிடிச்சோம்னா we can find what is the profit percentage. So நான் என்ன பண்றேன்னா I am taking this as two cases. Case 1, case 2. So case 1 ல selling price என்னன்னு எடுத்துக்கலாம். What we can take selling price? ஜெனரலா நமக்கு ஏதாச்சும் தெரியாட்டி நம்ம x ன்னு எடுத்துக்குவோம். பட் இங்க நான் selling price என்னன்னு எடுத்துக்கிறேன்னா 100 ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? 100. So what is the selling price? 100. Profit நமக்கு என்னன்னு தெரியுமா? No, profit என்னன்னு தெரியாது. அதனால profit நான் என்னன்னு எடுத்துக்கிறேன்னா rupees x அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்ப CP கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன அப்படின்னா CP is nothing but SP minus profit. Okay, SP minus profit போட்டு சொல்லுங்க. What is CP? CP is equal to 100 minus x. 100 minus x. Very good. இப்ப case 2 க்கு போலாம். Case 2 ல selling price 2. What is selling price 2 given here? என்ன ரிலேஷன் கொடுத்திருக்காங்க selling price 2 க்கு? Double. அப்ப 100 னா இங்க என்ன வரும்? M 200. 200. Very good. Okay. அப்ப profit என்ன கொடுப்பாங்கன்னு சொல்லுங்க. Profitக்கும் இன்னொரு ரிலேஷன் கொடுத்திருக்காங்களே. Profit என்ன கொடுத்திருக்காங்க? Triples. அப்ப இங்க x னா இங்க என்னமா profit வரும்? 3x. Very good. இப்ப CP2 போலாம். CP2 is equal to எங்க இதே மாதிரி ஃபார்முலா சொல்லுங்க. CP1 க்கு சொன்ன மாதிரி CP2 க்கு ஃபார்முலா சொல்லுங்க. What is CP2? Ma'am, SP2 minus profit. SP2 minus profit. SP2 என்னது 200 minus 3x. ஓகே, எனக்கு ஒரு விஷயம் மட்டும் சொல்லுங்க. CP1 உம் CP2 உம் வேற வேறயா சேமா? இந்த ரெண்டு கேசஸ்லயுமே காஸ்ட் பிரைஸ் சேமா இருக்குமா இல்ல வேற வேறயா இருக்குமா? ஒரே பொருளை தானே அவங்க ஃபர்ஸ்ட் ஒரு ப்ராஃபிட்லயும் இன்னொரு பொருள் ப்ராஃபிட்லயும் விக்கிறாங்க. இப்ப ஃபர்ஸ்ட் ஒரு பொருளை 50 rupeesக்கு வாங்கி 100 rupeesக்கு செல் பண்றாங்க. இன்னொரு தடவை 150 rupeesக்கு செல் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப இந்த ரெண்டு கேசஸ்லயுமே CP 50யா இருக்குமா இல்ல வேற வேறயா இருக்குமா? ஒரே ப்ராஃபிட் தான், ஐ மீன் காஸ்ட் பிரைஸ் தான் இருக்கும். சோ நம்ம என்ன பண்றோம்னா CP1 is equal to CP2. CP1 என்ன? 100 minus x. Equal to 200 minus 3x. Very good, Vireshwar. So இப்ப சொல்லுங்க அடுத்து என்ன பண்ணணும்? What we can do here? Variables in one side, constant in it. Yes, variables in one side. Minus 3x coming this side plus 3x. What about Rudrapriya, Sachin Madhav, Abhilesh? எல்லாம் அமைதியா இருக்கீங்க. ஆன்சரே சொல்ல. Tell me the answer next. 200 minus 100. 200 minus 100. Okay, so 3x minus x is equal to 2x is equal to 100. Rudrapriya சொல்லுங்க x ஓட வேல்யூ என்ன வரும்? Rudrapriya, what is the answer for x? What? Ma'am, 50. 50. Very good. Okay, இப்ப x ஓட வேல்யூ 15 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்ப profit என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். Profit is equal to 50. Okay, next CP. CP cost price என்ன எடுத்துக்கலாம்? ரெண்டுல எது வேணாலும் எடுத்துக்கலாம். 100 minus x. 100 minus x is equal to 100 minus 50. So CP என்னதா வரும்? Rupees 50. Sachin Madhav, tell me the formula to find profit percentage. Ma'am, profit by CP into 100. Okay, then tell me substitution. Ma'am, 50 by 100. How 100 Sachin? CP என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? Ma'am, I couldn't hear you. CP என்னடா கண்டுபிடிச்சிருக்கோம்? 50 தானே கண்டுபிடிச்சிருக்கோம். எப்படி 100 வரும்? 50 into 100. Yes, 50 into 100. Okay, so 50 gets cancelled. What you get? 100 rupees. 100%. So இங்க நம்ம பார்த்தோம்னா do you have option here? Yes, option B.
100%. 100%. So this is your answer. So take screenshot of this question. So first half. Second half. Okay, mail ID Aravind. Ma'am, What is your name, dear? I'm Aravind. Aravind Dana. Okay, Yes, class புரியுதா உங்களுக்கு? Yes, ma'am. Okay, so ஏதாச்சும் டவுட்னா கேளுங்க, okay? Yes, ma'am. So take screenshot of this one. Okay, we can go to next question. So this question is one of the previous year question. இது நம்ம பெருசா சால்வ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா சால்வ் பண்ணா ரொம்ப பெரிய ஆன்சர் வரும். ஜஸ்ட் நம்ம காமன் சென்ஸ் யூஸ் பண்ணி டக்குன்னு இதை சால்வ் பண்ணிடலாம். எப்படின்னா question என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. Which of the following rational numbers is greater than p? So p விட எந்த ரேஷனல் நம்பர் கிரேட்டரா இருக்கும்? இங்க இருக்கிற நம்பர்ஸ்ல எது p விட கிரேட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. So ஜெனரலா ஒரு ஃபிராக்ஷனோட கான்செப்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா நியூமரேட்டரை விட டினாமினேட்டர் பெரிய நம்பரா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஆன்சர் டெசிமல்ல வருமா? எஸ் ஆர் நோ? யூ கேன் டேக் 1/2. ஆன்சர் என்ன வரும்? டெசிமல்ல தான். சோ எப்பவுமே சின்ன நம்பரா தான் நமக்கு ஆன்சர் வரும். அதுவே நியூமரேட்டர் கிரேட்டராவும் டினாமினேட்டர் சின்னதாவும் இருந்துச்சுன்னா நமக்கு ஆன்சர் என்ன வரும்? ஒரு ஹோல் நம்பர்லயோ இல்லாட்டி பெரிய வேல்யூவாவும் வரும். சோ அந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி சொல்லுங்க. 1 பெருசா p - 1 பெருசா? Numerator bigger or denominator bigger? First one la பாருங்க. 1 is bigger or p minus 1 is bigger? Obviously 1 is bigger. அப்ப first one la எது greater ஆ இருக்கு? Okay, numerator greater ஆ இருக்கு. Okay, second one பாருங்க. p minus 1 எது greater ஆ இருக்கு? Obviously p தான் greater, so numerator தான் இதுலயும் greater ஆ இருக்கு. Option D பாருங்களேன். p minus 1 greater ஆ p plus 1 greater ஆ? Which is greater? p plus 1. Denominator greater ஆ இருக்கு. அப்ப இந்த சம் ஆன்சரா வர சான்ஸ் இருக்கு. ஆப்ஷன் டி ஆன்சரா வருமா? நோ. ஆப்ஷன் டி ஆன்சர் கிடையாது. ஆப்வியஸ்லி 5/7 விட இது பெருசா வராது, சின்னதா தான் வரும். நெக்ஸ்ட் இப்ப இந்த மூணு ஆப்ஷன்ஸ்ல பாருங்க. ஜஸ்ட் பியூர்லி கோ வித் யுவர் இன்ஸ்டிங்க்ட் அண்ட் டெல் மீ which one will be greater here? A, B, C. இது மூணுல 1 plus p by c. Yes, very good. Just trust your instinct, it will tell correctly because 1 plus p. இங்க தான் நியூமரேட்டர் ரொம்ப பெருசா இருக்கு. இங்க 1 இருக்கு, p இருக்கு, 1 plus p இருக்கு. இந்த மூணு நியூமரேட்டர்ல இருக்கறதுலே பெரிய நியூமரேட்டர் எதுன்னு பாருங்க. 1 p p plus 1. மூணுலயும் பெருசா இருக்கிறது 1 obviously கிடையாது. p and p plus 1 ல obviously p plus 1 தான். Then what is your answer for this question? 1 plus p by p. 1 plus p by p. இதுதான் கரெக்ட் ஆன்சர். ஜஸ்ட் கோ வித் யுவர் இன்ஸ்டிங்க்ட், யூ கெட் த ஆன்சர். ஸோ இது வந்து நம்ம காமன் சென்ஸ் யூஸ் பண்ணி தான் இந்த சம் சால்வ் பண்ணணும். அப்படி இல்லை நீங்க சால்வ் பண்றீங்கன்னா இந்த ஒரு இடத்துலையுமே, ஸோ இங்க ஒவ்வொரு இடத்துலையும் நீங்க போய் இந்த 5/7 சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்படி ஒரு இடத்துலையும் நீங்க சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணும்போது நமக்கு நிறைய டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ அப்படிலாம் நம்ம பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் நம்ம காமன் சென்ஸ் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணாலே போதும். ஸோ திஸ் இஸ் யுவர் ஆன்சர். டேக் ஸ்கிரீன்ஷாட் ஆஃப் திஸ் ஒன். Option B is the answer. Screenshot எடுத்துட்டீங்களா? Shall we go to next one? Yes, ma'am. Okay. So இது mock test 6ல last question. So 49th question. A works twice as fast as B. B விட A வந்து fast work பண்ணிடுறாங்க. B works twice as fast as C. If A, B and C can complete a work in 4 days, then C alone can complete the work in. So நம்ம first என்ன பண்ணலாம் அப்படின்னா, let me take A, B, C. மூணு பேர் எடுத்துக்கலாம். So A, B and C. So question என்ன கொடுத்திருக்காங்கன்னா, A works twice as fast as B and B works twice as fast as C. A விட B எவ்வளவு நாள்ல work பண்ணி முடிச்சிருவாங்கன்னா ஃபாஸ்டா சீக்கிரமா. இப்ப B வந்து ஒரு work கம்ப்ளீட் பண்ண 4 days எடுத்துக்கறாங்கன்னா A எவ்வளவு சீக்கிரமா அந்த work முடிச்சிருவாங்க? 2 days.
2 days. Very good. இப்ப C வந்து 8 days எடுத்துக்கிறாங்கன்னா B எவ்வளவு நாள்ல அந்த ஒர்க்க முடிச்சிருவாங்க? 4 days. சோ அப்ப இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி நம்ம சொல்லலாம் A வந்து X daysல ஒர்க் கம்ப்ளீட் பண்றாங்க. இல்லாட்டி லாஸ்ட்ல இருந்து போலாம். C வந்து X daysல ஒர்க் கம்ப்ளீட் பண்றாங்க அப்படின்னா B வந்து என்ன பண்ணுவாங்க? அதுல பாதி நாள்ல கம்மி பண்ணிடுவாங்க. அப்ப நம்ம என்ன சொல்லலாம்? X/2 days. Yes or no? 8 விட 4 daysல வந்துருது. சோ 8 விட 4 என்ன அப்படியே ஹாஃபா இருக்கு. அப்ப X/2 daysல B கண்டுபிடிச்சிருவாங்க. A எவ்வளவு நாள்ல ஃபினிஷ் பண்ணுவாங்க? அதுலயும் பாதி X/2ல பாதி என்ன? X/4. X/4 daysல கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. சோ இதுதான் நம்மளோட. சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கொடுத்திருக்காங்க? A plus B plus C ஓட ஒர்க் கொடுத்திருக்காங்க. So let me take A plus B. So first A's 1 day work கண்டுபிடிக்கலாம். So wait a minute. இங்க இது work ஆக மாட்டேங்குது. 1 second. So first one, or else wait. So இது fractionல வருது. நம்ம இதை இன்னுமே ஈஸியா பண்ணிக்கலாம். So fractionல போடாம let's go like this. A, B and C. So A வந்து X daysல கம்ப்ளீட் பண்ணாங்கன்னா B அதை விட 2 எக்ஸ்ட்ரா எடுத்துக்குவாங்க. So 2x days. C எவ்வளவு எடுத்துக்குவாங்க? 4x days. இப்படி வச்சு போட்டா ஈஸியா சால்வ் பண்ணலாம். இப்போ A's 1 day work சொல்லுங்க. What is A's 1 day work? 1/x. Very good. A's 1 day work is equal to 1/x. Then what is B's 1 day work? B's 1 day work is equal to 1/2x. C's 1 day work என்ன வரும்? 1/4x. இப்போ A plus B plus C இதுல நம்ம யாரோடது கண்டுபிடிக்கிறாங்கன்னா A plus B plus C ஓட 1 day work. டோட்டலா A plus B plus C எவ்வளவு நாள்ல finish பண்ணிடுவாங்கன்னா A plus B plus C's total work. A plus B plus C's total work is given as 12 days. அப்ப 1 day work என்னவா இருக்கும்? 1/12. Yes or no? டோட்டலா 12 daysல finish பண்ணிடுவாங்கன்னா 1 day work என்னவா இருக்கும்? 1/12. ஓகே, இப்போ எனக்கு C's 1 day work வேணும். So C's 1 day work கண்டுபிடிக்க நான் என்ன பண்ண போறேன்னா C's 1 day work is equal to A plus B plus C's 1 day work minus A plus B's 1 day work. ஓகே, இப்படி போட்டா நம்ம C's 1 day work கண்டுபிடிக்க முடியுமா? A plus B plus C ல இருந்து A plus B ய சப்ட்ராக்ட் பண்ணா C நமக்கு கிடைக்கும்ல? So A plus B plus C's 1 day work என்ன? 1/12 minus A plus B. A என்ன இருக்கு? 1/x. B என்ன இருக்கு? 1/2x plus 1/2x. So solving this we get 1/12 minus. So can you solve this and tell me? Sorry, I made a mistake here. Wait a minute, I just taken question wrong ஆ நான் படிச்சிட்டேன். So இங்க questionல என்ன கொடுத்திருக்காங்கன்னா this is not A plus B plus C's 1 day work. Questionல it is given A plus B's 1 day work. A plus B's 1 day work தான் 4 days னு சொல்லி கொடுத்திருக்காங்க. So this is wrong. So இங்க நம்ம just A plus B's 1 day work is equal to 1/4 னு கொடுத்திருக்காங்க. So A வந்து 1/x plus 1/2x is equal to 1/4. So cross multiplying, what you get? 2x plus x by 2x square is equal to 1/4.
3x by 2x square is equal to 1 by 4. So x உம் x square உம் cancel ஆயிடும். 3 by 2x is equal to 1 by 4. x இந்த side கொண்டு வந்துடலாம். So we get 3 by 2 is equal to x by 4. 4 coming this side. 3 into 4 by 2 is equal to x. So cancelling we get 2 table 1 time, 2 table 2 times. So x is equal to 6. So x is equal to 6 na inga அப்படியே நம்ம ஒண்ணொண்ணா solve பண்ணலாம். If x is equal to 6 then what is the value of a? A can complete in 6 days. B can complete in 2 into 6. 12 days. C can complete in 4 into 6. 24 days. Questionல யாரோடது கேட்டிருக்காங்க? C யோடது மட்டும் கேட்டிருக்காங்க. So option C. Option C. C's work is 24 days. Okay. So take screenshot of this one. Second half. Okay, so next நம்ம எதுக்கு போலாம்னா mock test 4 போலாம். So mock test 4ல நான் இப்போதைக்கு டைம் பீயிங்காக நான் கொஞ்சம் sums மட்டும் எடுத்திருக்கேன். பேலன்ஸ் இருக்க ரிமைனிங் சம்ஸை நான் நெக்ஸ்ட் லைவ்ல டிஸ்கஸ் பண்றேன். mock test 4 அட்டெண்ட் பண்ணீங்களா எல்லாருமே? எஸ் mock test 4 அட்டெண்ட் பண்ணீங்களா? mock test 4 and 5 நமக்கு சிலபஸ்ல இருக்க எல்லாமே அதுல கவர் ஆயிடுச்சு. இப்ப கொடுக்கறது எல்லாமே ஓகே உங்களுக்கு கூகுள் கிளாஸ் ரூம்ல கொடுத்துட்டு இருக்க எல்லாமே எக்ஸ்ட்ரா சாப்டர்ஸ் நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். ஓகேவாமா? ஸோ உங்களோட சிலபஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நாங்க கொடுக்கறது எல்லாமே எக்ஸ்ட்ரா சாப்டர்ஸ். ஏதாச்சும் ஒரு இயர்ல ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் அந்த மாதிரி கேட்டிருந்தாங்கன்னா அதுக்காக நாங்க கொடுத்துட்டு இருக்க சாப்டர்ஸ் தான். ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னாலே தெரிஞ்சிருக்கும் டெம்பரேச்சர் அதெல்லாம் கொடுத்துருக்கோம். ஸோ டெம்பரேச்சர் பாத்தீங்கன்னா இப்ப லாஸ்ட் டைம் வந்து ஆர்எம்எஸ் இந்த வருஷம் ஆர்எம்எஸ் எழுதின டிசம்பர் 5 எழுதின அந்த எக்ஸாம்ல டெம்பரேச்சர்ல இருந்து 9th ஸ்டாண்டர்டுக்கு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதனாலதான் நாங்க அந்த டெம்பரேச்சர் வீடியோ உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி இப்ப வர எல்லா சாப்டர்ஸுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா கொடுத்த சாப்டர்ஸா இருக்கும். தட் எக்ஸ்ப்ளோரிங் ஆங்கிள்ஸ் இன் ட்ரையாங்கிள்ஸ் இது எல்லாமே வந்து எக்ஸ்ட்ரா சாப்டர்ஸா நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ சிலபஸ் உங்களுக்கு எப்போ கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இனிமேல் நீங்க எல்லா டெஸ்டையும் அட்டெண்ட் பண்ணிடணும். ஓகே ஓகேவா? ஏதாச்சும் டவுட் இருக்கா டெஸ்ட் அட்டெண்ட் பண்றதுல? Introduction to graphs. இன்ட்ரோடக்ஷன் டு கிராஃப்ஸ் கோஆர்டினேட் ஜியோமெட்ரி நேத்தே முடிஞ்சுமா? Okay, ma'am. கோஆர்டினேட் ஜியோமெட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு நீங்க பாத்தீங்கல்ல உங்களுக்கு போஸ்ட் ஆயிருக்கும். அதுதான் இன்ட்ரோடக்ஷன் டு கிராஃப்ஸ். ஆக்சுவலா அதுல வெறும் கிராஃப் மட்டும் கொடுக்காம எல்லாமே சேர்ந்து கொடுத்துட்டோம். லைக் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்னென்ன கொஸ்டின்ஸ் வேணுமோ அது எல்லாமே கொடுத்துட்டோம். ஸோ எல்லாமே உங்களுக்கு இருக்கு. விஷுவலைசிங் ஷேப்ஸ் இஸ் நத்திங் பட் ஆய்லர்ஸ் ஃபார்முலா f plus v minus e is equal to 2 ன்னு சொல்லி பார்த்திருப்பீங்கல்ல? Yes, ma'am. அதுதான் விஷுவலைசிங் ஷேப்ஸ். ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். இனி நாங்க கொடுக்கறது எல்லாமே கம்ப்ளீட்லி எக்ஸ்ட்ரா சாப்டர்ஸ். உங்களுக்கு இனி என்னென்ன வரும்னா ஆய்லர்ஸ் ஃபார்முலா அது முடிஞ்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வால்யூம் ஆஃப் கோன், வால்யூம் ஆஃப் ஸ்பியர்ஸ் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா சாப்டர்ஸ். அது வந்து உங்களோட 8th ஸ்டாண்டர்ட் புக்ல உங்களுக்கு எங்கேயுமே இருக்காது. எந்த 8th புக் எடுத்தீங்கனாலும் அதுல இருக்காது. அது 9th ஸ்டாண்டர்ட் சிலபஸ்ல இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா சாப்டர்ஸ் 8th கம்ப்ளீட்லி ஓவர் ஆயிடுச்சு. எக்ஸ்ட்ரா சாப்டர்ஸ் மட்டும் தான் கொடுக்க போறோம். ஓகேவா? Okay, ma'am. Okay, so okay, thank you. So mock test 4 oda questions discuss பண்ணலாம். Area of a rhombus is 1080 square centimeter and one of its diagonals is 72 centimeter. What is the perimeter of rhombus? So diagonals வச்சு கொடுத்திருக்காங்க. First நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா diagonal 2 என்னங்கறத கண்டுபிடிக்கலாம். So area of rhombus when diagonal is given, what is the formula? Diagonal D1 to D2. Very good. Area is equal to 1 by 2 into yes, Prayukta. D1 into D2. Yes. Half into D1 to D2. Okay, so D1 into D2. Area என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. 1080
into diagonal 1 நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா 72 ன்னு எடுத்துக்கலாம் 72 centimeter. into d2. So 72 by 2 இந்த side வந்துச்சுன்னா it becomes reciprocal. We get 2 by 72 is equal to diagonal 2. Can anyone solve this and tell me? So which table we can solve this? 8. So first solve பண்ணலாம். So என்ன டேபிள்ல solve பண்ணலாம்? Which table we can use? Six Okay, table. customers na we can just go with 2 table itself. 2 table use பண்ணோம்னா 6 times வரும் 36. Yes, you can use 6 table. If you use 6 table means how many times? 6 times. இது எத்தனை times வரும் 6 table ல? 1 times 6 balance 4 8 times 0. Again 6 table use பண்ணலாம். 6 table எத்தனை time வரும்? 1 time 3 times 18 0. So d2 is equal to 30 unit என்னது? Centimeter. 30 centimeter. So we have a rhombus. ஒரு rhombusல நமக்கு diagonal 1 வந்து 30 centimeter, diagonal 2 72 centimeter total. So diagonals rhombusல நம்ம ஒன்னு படிச்சிருக்கோம். Diagonals of a rhombus bisect each other, right? If this full line is 30 centimeter, then what about this part? 15 centimeter. இது என்னவா இருக்கும்? 15 centimeter. அதே மாதிரி இந்த full line 72 centimeter இருந்துச்சுன்னா இந்த part எவ்வளவா இருக்கும்? 36 and 36. So let me take only this part. இந்த triangle மட்டும் நான் எடுத்துக்கிறேன். இந்த triangle பாருங்க, this one is 15 centimeter, this one is 36 centimeter. We have a right angle here. இப்போ இந்த triangle பார்க்க என்ன type of triangle மாதிரி இருக்கு? What type of triangle is this? This is a right angle triangle, right? Yes, ma'am. Right angle triangle la hypotenuse கண்டுபிடிக்க formula என்ன? What is the formula to find hypotenuse? Hypotenuse is equal to square root of other two sides. 15 square plus 36 square. What is 15 square? 225. 36 square? 1296. Add and tell me. Anyone add and tell me 225 plus 1296. Add பண்ணி சொல்லுங்க. So we get 1521. So 1521 is nothing but 39. Square root of 1521 வந்து 39. So ஒரு side, listen, உங்களோட rhombusல we got one side. ஒரு side வந்து நமக்கு என்னன்னு கிடைச்சிருச்சுன்னா 39 சென்டிமீட்டர்னு கிடைச்சிருச்சு. அப்ப எல்லா சைட்ஸ்மே என்னவா தான் இருக்கும்? 39 சென்டிமீட்டரா தான் இருக்கும். So perimeter of a rhombus கண்டுபிடிக்க formula என்னன்னா, perimeter of rhombus is equal to 4 into sides. 4 into 39 centimeter. So 4 into 39 multiply and tell me. 9 4s are 56. Sorry, 9 4s are 36. 156 centimeters. So perimeter is equal to 156 centimeter. இதுதான் answer. Okay, so answer எங்க இருக்கு? Here 156. Option D is your answer. So take screenshot of first half. So second half. Okay, let's go to next question. The radii of two cylinders are in the ratio 2:3 and the heights are in the ratio 5:3. Calculate the ratio of their curved surface area. So radii means radius. So radius 1:2, radius 2 என்ன கொடுத்திருக்காங்கன்னா 2:3 ன்னு கொடுத்திருக்காங்க. So நம்ம என்ன பண்ணலாம்? radius 1 2x ன்னு எடுத்துக்கலாம்.
ரேடியஸ் 2 என்னன்னு எடுத்துக்கலாம் 3x. அதே மாதிரி height 1 into height 2 என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. height 1 into height 2 is given as 5. So height 1 நம்ம என்னன்னு எடுத்துக்கலாம். ஆல்ரெடி இங்க x ன்னு ஒரு வேரியபிள் எடுத்துட்டோம்ல, அதனால இப்ப வேற வேரியபிள் எடுத்துக்கலாம். So y எடுத்துக்கலாம் 5y. height 2 என்ன வரும் 3y. Okay, what is the formula to find CSA of a cylinder? CSA கண்டுபிடிக்க formula என்ன? What is the formula to find CSA of a cylinder? What is the formula? 2 pi r 2 pi RH. Formulaவே memorize பண்றது இல்லையா? What is the formula? CSA of a cylinder is 2 pi r 2 pi RH. இப்ப CSA 1 கண்டுபிடிக்கலாம். CSA 1 is equal to 2 pi R1 H1. CSA 2 என்ன வரும்? CSA 2 என்ன வரும் சொல்லுங்க. CSA 1 2 pi R1 H1 R2 H2. இப்போ இது ரெண்டுக்கும் ரேஷியோ கேட்டிருக்காங்க, அதனால நம்ம ரெண்டையும் டிவைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? So dividing what gets cancelled? 2 pi gets cancelled. So R1 ஓட வேல்யூ நமக்கு தெரியும். What is R1? 2x into H1 ஓட வேல்யூ நமக்கு தெரியும். What is H1? 5y by R2 நமக்கு தெரியும். What is R2? 3x. H2 is 3y. Okay, can anything get cancel here? ஏதாச்சும் cancel பண்ண முடியுமா? x and y. xx yy gets cancelled. இப்ப multiply சொல்லுங்க. numerator என்ன இருக்கு? 10 by 9. ரேஷியோல எழுதுனா எப்படி வரும்? 10 is to 9. 10:9. So optionல 10:9 இருக்கா? option B. So this is your answer. Take screenshot of this one. So first half எடுங்க. yes ma'am. So next second half. Okay, let's go to next question. Question number 17. An umbrella is made by stitching 12 triangular pieces of cloth, each measuring 50 cm by 20 cm by 50 cm. Find the area of cloth used in it. So ஒரு umbrella இருக்கு, அந்த umbrella வந்து எப்படி ஸ்டிச் பண்றாங்கன்னா 12 triangular pieces வச்சு ஸ்டிச் பண்றாங்க. இப்போ அந்த 12 triangular pieces வச்சு ஸ்டிச் பண்றதுக்கு நமக்கு ஏரியா என்ன வேணும்னு சொல்லி கேக்குறாங்க. Listen, எல்லாமே ஈக்குவல் சைஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் தான, மெஷர்மென்ட் சேமா இருக்கு எல்லா இதுலயுமே. நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு ட்ரையாங்கிளுக்கு ஏரியா கண்டுபிடிச்சு அதை 12 ஆல மல்டிப்ளை பண்ணா 12 ட்ரையாங்கிள்ஸ்க்கு கிடைச்சிருமா? எஸ் ஆர் நோ? yes ma'am. எஸ். சோ ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரையாங்கிளுக்கு நம்ம கண்டுபிடிக்கலாம். So for one triangle, let me take one triangle here. So ஒரு ட்ரையாங்கிளுக்கு டைமென்ஷன்ஸ் என்னென்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. What are the dimensions given? 50, 50 and 20. So 50, 20. So 50, 50 and 20 கொடுத்திருக்காங்க. So first நம்ம சால்வ் பண்ணலாம். So solve பண்றதுக்கு நார்மலா ஒரு triangle கண்டுபிடிக்க என்னமா கண்டுபிடிக்கணும்? What are the things you need to find for finding area of a triangle? What is the formula to find area of a triangle? 1/2 into base into height. 1/2 into base into height. Okay, so 1/2 into base into height. So இதுக்கு நான் என்ன பண்றேன்னா I'm going to make a line here. So let me draw a line here. So இந்த மாதிரி triangle இருந்துச்சு அப்படின்னா instead of using normal method, so normal 1/2 into base into height யூஸ் பண்ணாம நான் உங்களுக்கு வேற ஒரு மெத்தட் வச்சு சொல்லி தரேன். So don't use this. இது ஈஸி மெத்தட் உங்களுக்கு வீடியோலயும் வரப்போகுது கொஞ்ச நாள். ஐ மீன் மண்டே உங்களுக்கு இதான் வீடியோல வரப்போகுது. அந்த மெத்தட் பேர் என்னன்னா ஹெரான்ஸ் ஃபார்முலா. So ஹெரான்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி ஏரியா எப்படி கண்டுபிடிக்கலாம்னா ஏரியா is equal to square root of s into s minus a, s into s minus b, s into s minus c. So ஒரு triangle இருக்கு அப்படின்னா when you have a triangle of sides ABC, ABC அப்படின்னு triangle இருந்துச்சுன்னா
So the formula is S into S minus A into S minus B into S minus C. S என்ன அப்படின்னா semi perimeter. A plus B plus C by 2. Okay, இப்போ இந்த ஆர்டர் படி பார்த்தா நமக்கு A என்ன இருக்கு 50, B என்ன இருக்கு 50, C என்ன இருக்கு 20. So add பண்ண என்ன வரும் 50 plus 20 by 2. What you get 120 by 2. 60. Yes வந்து நம்ம 16 கண்டுபிடிச்சிட்டோம். So let's substitute here. 60 into 60 minus what is A here? 50. Next 60 minus B another 50. Again 60 minus C another 20. Okay. So square root of 60 into 50 minus 10. 60 minus 50 10. Here also 10 into 40. Okay. So இதுல இருந்து நம்ம என்னென்ன காமனா வெளியில எடுக்கலாம்னு பார்க்கலாம். Shall I write 60 as 6 into 10? Yes. 10 into 10. அதே மாதிரி 40 10 into 4 ன்னு எழுதலாமா? Yes. 4 2 into 2 நான் எழுதிக்கிறேன். So 10 into 2 into 2. ஓகே, இதுல காமனா இருக்கிற நம்பர்ஸ் வெளியில எடுக்கலாம் ஸ்கொயர் ரூட்ல இருந்து. சோ ஸ்கொயர் ரூட்ல இருந்து என்னென்ன நம்பர்ஸ்லாம் வெளியில எடுக்கலாம் பார்த்து சொல்லுங்க. 10 into 10 into 2. And then உள்ள என்ன இருக்கு நமக்கு 6. So taking what you get outside எடுத்தோம்னா என்ன நமக்கு கிடைக்குது 10 into 10 into 2 what you get 100 200 square root of 6 200 root 6. So 200 root 6 this is area of one triangle. So மொத்தமா நமக்கு எத்தனை triangle இருக்குன்னு சொல்லிருக்காங்க 12 pieces இருக்குன்னு சொல்லிருக்காங்க. So 12 piecesக்கு என்ன பண்ணலாம்னா 12 into 200 root 6. So 12 into 200 what you get 2400 root 6. But questionல நமக்கு decimalல கொடுத்திருக்காங்க, ஆனா அவங்களே நமக்கு root 6 ஓட வேல்யூவும் கொடுத்துட்டாங்க. What is root 6 value given? 2.45. root 6 ஓட வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க questionல. Look here. என்ன சொல்லிருக்காங்க? Take square root of 6 as root 6 as 2.45. So using that relation, இங்க நான் என்ன பண்ண போறேன்னா instead of taking root 6, I am going to write this as 2400 into 2.45. Can anyone multiply this and tell me? Area என்னன்னு multiply பண்ணி சொல்லுங்க. 2400 into 2.45. Multiply and tell me. Multiply and tell what is your answer. Ma'am, 5880. 5880 centimeter square. So thank you. So let's check question la adirkan paathukalam. Yes, 5880. Option A is the answer. So in the Heron's formula இன்னும் detailed உங்களுக்கு நாளைக்கு Monday first video post ஆகும் பாத்துக்கோங்க. So இது எல்லாமே extra chaptersல வரது. நம்ம நார்மலா யூஸ் பண்ற மெத்தட் விட Heron's formulaல ஈஸியா ஃபைண்ட் பண்ணலாம். So take screenshot of first one. Next second half. And this is your last part. Okay, we can go to next question. So next question, it's very simple. Find the value of A. இதெல்லாம் நம்ம A ஓட value find பண்ணணும். Listen here, இங்க உள்ள இருக்க angles எல்லாம் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா these angles are called as interior angles. So ஒரு triangle உள்ள இருக்க angles நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா interior angle னு சொல்லுவோம். இந்த வெளியில இருக்க angle நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா exterior angle னு சொல்லுவோம். So exterior angle எப்பவுமே எப்படி ஈக்குவலா இருக்கும் அப்படினா exterior angle is equal to sum of interior opposite angles. எப்பவுமே exterior angle எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? Sum of interior opposite angles. அப்ப இந்த 115 எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படினா 115 is equal to
115க்கு ஆப்போசிட்ல இருக்க இன்டீரியர் ஆங்கிள்ஸ் என்னென்ன இருக்கு? B and A. So B என்ன இருக்கு? A is 50 plus B என்ன இருக்கு? A. Plus 50 இந்த சைடு வந்துச்சுன்னா என்னவா மாறும்? -50. அப்ப A ஓட வேல்யூ என்ன வரும்? ஆட் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணி சொல்லுங்க. A is equal to what is the answer? Subtract and tell me. 60. 65. So option A 65 degree. This is your answer. So that's it. Take screenshot of this one. So this is your last question of today's video. So the greatest number that divides 729 and 901 leaving remainders 9 and 5 respectively is. Greatest number அப்படினு கொடுத்தாலே நீங்க என்ன ஃபைண்ட் பண்ணணும்? Smallest number அப்படினு கொடுத்தாங்கன்னா LCM ஃபைண்ட் பண்ணணும். Greatest numberனு கொடுத்தா நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும்? We need to find HCF. So divides remainder கொடுத்திருக்கறனால நம்ம என்ன பண்ணணும்னா first caseல remainder subtract பண்ணணும். So 729 ல இருந்து என்ன ரிமைண்டர் வரும்னு சொல்லிருக்காங்க? 9. So 729 minus 9 what you get? 720. 901 ல இருந்து 5 சப்ட்ராக்ட் பண்ணுங்க. So 901 minus 5 what you get? 896. Now take HCF of these two numbers. 896 and 720. How many times you get? 1 times 720. Subtract பண்ணா ரிமைண்டர் என்ன வரும்? 6. இங்க என்ன வரும்? 7 1. ஓகே, இப்போ என்ன ஆகும்னா இந்த ரிமைண்டர் நியூ டிவைசரா மாறிடும். இங்க இருக்கிற நியூ டிவைசர் என்னவா சேஞ்ச் ஆயிடும்னா நியூ டிவிடெண்டா சேஞ்ச் ஆயிடும். 720. ஓகே, எத்தனை டைம்ஸ் வரும்? So multiply பண்ணி சொல்லுங்க. How many times we can put? Shall we put 6 times? 6 times try பண்ணி பார்க்கலாம். 176 into 6. So 6 6 are 36, balance 3, 6 7s are 42, 45, balance 4. So multiplying we get, no, it's greater. So multiply and tell me how many times you get? 176. Some alone go for 3 times like that. And the 4 times. 4 times. How many? 4 times what you get, dear? 704. 704. So subtract பண்ணா நமக்கு என்ன வரும்? 16. 176. Okay, one time we get 16, balance 1. Again, one time we get 16, 0. So நமக்கு ரிமைண்டர் 0 வந்துருச்சு அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம்னா this is our HCF. So HCF is equal to 16. So what is the greatest number that divides? 16. So this is your answer. So take screenshot of this one. So with this we can end today's class. If you have any doubt you can stay in the class, otherwise you can leave ma. Na attendance screenshot எடுத்துட்டேன், so you can just leave. If you have any doubt just stay in the class. Thank you, ma'am. Thank you. Thank you, ma'am. Thank you. Bye. Thank you.